No, Rahul Gandhi ji has already agreed to come and participate in the village committee meeting convention of 2 lakh members. He will come and address, and Congress president also will come and address. They have both agreed to come. Thank you. When the DMK and Congress alliance start? Yes, they will start in next 2 or 3 days. We are starting. okay Did DMK party call for you for the first talking? Yeah. Morning I spoke to our honorable member of parliament, Kanimoji. When sir? When officially when sir you are going to start? இதுவரைக்கும் காங்கிரஸ் தரப்புல இருந்து எங்கள்ட்ட வந்து சீட் ஷேரிங் பத்தி தான் பேசிருக்காங்க. We will discuss once everything is discussed. We will tell you. We'll update you as soon as we finalize everything. தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் ஓரிரு நாட்களில் அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக கிரீஷ் ஜோடங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெபர்சன், விவரங்கள் என்ன? திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை எப்போது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில்தான் தொடர்ந்து பல்வேறு குழப்பங்கள் நிலவி வந்தது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக திமுக எம்பி கனிமொழி நேரடியாக டெல்லிக்கு சென்று ராகுல் காந்தியை சந்தித்து இது தொடர்பாக பேசியதாகவும் சொல்லப்பட்டது. கூட்டணி பேச்சுவார்த்தையை திமுக தலைமையும் காங்கிரஸ் தலைமையும் நேரடியாக ஈடுபடலாம் என்று கனிமொழி கோரிக்கை வைத்ததாகவும் சொல்லப்பட்டது. மேலும் இதுபோன்று பல்வேறு விஷயங்கள் பேசியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது பிரகாஷ் கிறிஸ்டோட்டேங்கரை தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை குழுவில் இருந்து மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்ததாகவும் தகவல் வெளியானது. இந்த நிலையில் இன்று சற்று முன்பாக கிறிஸ்டோட்டேங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் நேரடியாக கனிமொழியை தொடர்பு கொண்டு பேசியதாகவும், அப்போது கனிமொழி இன்னும் ஓரிரு நாட்கள்ல அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையை தொடங்க அனுமதி வழங்கியதாகவும் பேசலாம் என்று கூறியதாக தற்போது அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் நேற்று காங்கிரஸ் கட்சி சார்பில் கிறிஸ்டோட்டேகர் தலைமையில 5க்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் சேர்ந்து ஒரு முடிவு ஒன்றை எடுத்திருக்கிறார்கள். அதில் குறைந்தபட்சம் 36 சட்டமன்ற தொகுதியாவது இங்கு காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அப்போது ஆட்சி அதிகாரத்தில் நிச்சயமாக பங்கு வேண்டும் என்று பேசி ஒரு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இன்று ஒரு 3-4 மணி நேரத்திற்கு மேலாக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளோடு இன்றும் தொடர்ச்சியாக காமராஜர் அரங்கம், அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய காமராஜர் அரங்கத்தில் ஆலோசனைகளை மேற்கொண்டால் ஆலோசனைக்கு பின்புதான் தற்போது கனிமொழி தன்னிடம் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருப்பதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்து சென்றிருக்கிறார். தொடர்ச்சியாக நேற்று எடுத்த அந்த 36 தொகுதி மற்றும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உள்ளிட்ட முடிவுகள் குறித்து பேசுவதற்கும், அதே போல இன்று கனிமொழி பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கும் போது பேச்சுவார்த்தையின் போது என்ன மாதிரியான விஷயங்கள் பேச வேண்டும் என்பது தொடர்பாக ஆலோசனை பெறுவதற்காக இன்று கிறிஸ்டோட்டேங்கர் டெல்லிக்கு சென்றிருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அவர் நாளை டெல்லியில் ராகுல் காந்தியை சந்தித்து இது தொடர்பாக பேசி அடுத்த கட்டமாக கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது என்ன மாதிரியான விஷயங்கள் பேச வேண்டும் என்பது தொடர்பாக ஆலோசனை பெற்று வருவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.